இதே ஒன்றிய அரசு நம்ம நகரங்களை விட பல சின்ன நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து நிதி உதவியும் வாரி வழங்கியிருக்கு. இது எந்த விதத்தில் நியாயம்? கடந்த ஆண்டு 2 முறை புயல்கள் தாக்கி கடும் இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்திச்சுது. இதுக்கு நிவாரணமாக 37,000 கோடி ரூபாய் கேட்டோம். ஆனால் ஆண்டுதோறும் வழக்கமாக வழங்கப்பட வேண்டிய 276 கோடி ரூபாய் நிதியை அளிச்சுட்டு ஏமாத்திட்டாங்க. சரி, இந்த பட்ஜெட்லேயாவது வெள்ள நிவாரண அறிவிப்பு வெளியாகும்னு காத்திருந்தோம். ஆனால் தங்களோட பதவி நாற்காலிக்கு கால்களாக இருக்கிற மாநிலங்களுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே நிதியை அள்ளி வழங்கியிருக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர். ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டங்கள் அறிவிக்கல என்பதோடு ஏற்கனவே நடைபெற்று வர திட்டங்களுக்கான நிதியையும் குறைக்கிற வஞ்சக முயற்சியில ஈடுபட்டு இருக்கு இந்த ஒன்றிய அரசு. இது எல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையை முடக்கிற வகையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுத்தப்பட்டு வர அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் வழக்கமாக விடுவிக்கப்பட வேண்டிய நிதியை கூட நிறுத்தி வச்சிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவோம்னு கையெழுத்து போட்டாதான் நிதியை விடுவிப்போம்னு அடம் பிடிக்குது ஒன்றிய அரசு. மாணவ மாணவிகளோட கல்வி பாழாகுமே, அவங்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை வருமேன்னு ஒரு துளி கவலை கூட இல்லாமல் தங்களோட கொள்கை திணிப்பையும் இந்திய திணிப்பை மட்டுமே முன்னிறுத்தக்கூடியதாக தான் பாஜக அரசு இருக்கு. அடுத்து பட்ஜெட் உரையில் இன்னொன்றையும் சொல்லியிருக்காங்க. மாநிலங்களால் விதிக்கப்படும் முத்திரைத்தார் கட்டணத்தை குறைப்போம்னு. மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமலேயே பட்ஜெட்டில் அறிவிக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர். ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை கொண்டு வந்து மாநிலங்களோட வரி விதிப்பு உரிமையை எடுத்துக்கிட்டாங்க. நான் கேட்கறது என்னன்னா, ஜிஎஸ்டியால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை சரி கட்டுறதுக்கான 20,000 கோடி ரூபாய் இழப்பீட்டையே இன்னும் அளிக்காத இந்த ஒன்றிய அரசுக்கு மாநிலங்களோட வரி விதிப்பு முறையை மாற்றி அமைக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தது? கடந்த 10 ஆண்டுகளா வருமான வரி சலுகை இன்றி தவிச்சிட்டு இருக்க நடுத்தர குடும்பங்களுக்கு வெறும் 17,500 ரூபாய் சலுகையை மட்டும் வழங்கி அந்த சலுகையும் பெரும்பான்மையோருக்கு கிடைக்காம செஞ்சுட்டு பெரும் வரி சலுகை கொடுத்ததா மார்த்தட்டிக்குது இந்த ஒன்றிய அரசு. இது தமிழ்நாட்டை பழிவாங்குகிற பட்ஜெட் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களையே பழிவாங்குகிற பட்ஜெட். சுயநலத்துக்காக நாற்காலியை காப்பாத்திக்க போட்டுக்கொண்ட பட்ஜெட் இது. ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களின் குரலா, ஏன் இந்திய நாட்டு மக்களின் குரலா ஒன்று சொல்றேன். மேலும் மேலும் தவறு செய்றீங்க, மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீங்க. இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளும் கொந்தளிக்கிற மாதிரி இந்திய மக்களோட மனங்களும் கொந்தளிப்பில் இருக்கு. இதுக்கு பாஜக பதில் சொல்லியே தீர வேண்டும்.